எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? மதுரைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தா அப்படியே பாப்பா பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். பாப்பா வந்தோடனே சொல்லிச்சு, அம்மா ஒருத்தவங்க வந்து வெயிட் லாஸ் பண்றேன், உடம்ப குறைக்கிறேன்னு ஆர்டர் போட்டு மருந்து வாங்கி சாப்பிட்டு அவங்க இப்போ உசுரோட இல்லம்மா, அது ஏன் நீங்க வீடியோ போடலன்னு சொல்லி கேட்டுது. அப்புறம் போய் நியூஸ் சேனல்ல பாக்குறேன், அவங்க அப்பா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க, மனசு கஷ்டப்பட்டு. ஏங்க உடம்பு இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க? நான்லாம் ரொம்ப வெயிட். எங்க வீட்டுக்காரர் கூட போகும்போது எல்லாரும் சொல்லி சிரிப்பாங்க, 2 பேர்த்துக்கும் மேட்சே இல்ல உடம்ப குறைங்கன்னு. அப்ப எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் சொன்னேன்னா சொல்லுவாரு, நான் தான் வச்சு வாழ்றேன், அவங்க வச்சு வாழல. அதனால வந்து நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்படக்கூடாது, நம்ம உடம்பு எப்படி இருக்கணுமோ அது மாதிரிதான் இருக்கும், அது வந்து எதுக்கும் யாருக்காகவும் மாற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். அதே போல இந்த கிராமத்துல டவுனுக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்லிம்மா கரெக்டா உடம்பு வச்சிருந்தோம்னா என்ன சினிமா நடிக்க போறியான்னு கேட்பாங்க. அதே கொஞ்சம் குண்டா இருந்தோம்னா சாப்பிட்டு எந்த கவலையும் இல்லாம இருக்கிற, நீ உடம்பு போட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால யாரை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நானும் சிறுதானிய பிசினஸ் தாங்க பண்றேன். ஆனா வந்து அதுக்கே அத்தனை ரூல்ஸ் இருக்கு. 8 மணி நேரம் ஊற வைக்கிறது, 8 மணி நேரம் ஊற வைக்கணும், வறுக்கிறத வறுத்து அரைக்கணும், அப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்கும்போது இது மாதிரி இருக்கிறது ஏன் இப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அவங்க இறந்தாங்கன்னு தெரியல. அதே போல கேரளாலேயே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது நம்ம நேர்ல பார்க்கல. அது பாருங்க, அந்த பையன் உசுக்கு போனதே மிச்சம். அவங்க அப்பா அம்மா எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க, ஒரு பையனை வளர்த்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரதுக்கு எவ்வளவு கவலைப்பட்டிருக்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. பாருங்க, இப்ப நெட்டிசன் பூரா சொல்றீங்க, அட்டையை கட்டிட்டு போ, ஓலைப்பாயை சுத்திட்டு போ, அப்பதே யாரும் இருக்க மாட்டேன். இதே அந்த பையன் உசுரோட இருந்திருந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படித்தான் இருப்பாங்க. சில பேர் அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதனால எதுவுமே வந்து ஒருத்தர் பண்ண தப்புன்னா அந்த இடத்துல வந்து கேட்கறதுக்கு தைரியம் இருக்கணும். அந்த இடத்துல அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா இல்ல ஆளுகிட்ட சொல்லி மிரட்டி இருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஒரு உசுருக்கு உசுரும் போய் அவங்க பிரபலம் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் நல்ல பிரபலம் ஆயிட்டாங்க. ஆனா அதை பாக்குறதுக்கு அவங்கதான் இப்ப வெளியில இல்லை. அதனால யாரு தப்பு செஞ்சாலும் பழி ஒரு பக்கம், சொல்லு ஒரு பக்கம்னு இருக்கக்கூடாது. எங்க அப்பா சொல்லுவாரு, காசு வேணா என்னை வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா பாவங்களை சம்பாதிச்சிட்டோம்னா அது 10 தலைமுறைக்கு வந்து பாதிக்கும்னு சொல்லுவாரு. அதனால யாரும் வந்து எது தப்பு எது ரைட்டுன்னு புரிஞ்சு அதை கரெக்டா பார்த்து பேசினாக்க எந்த சாதாரணம் வராது. அதே போல இனிமேல் யூடியூப் இன்ஸ்டால வீடியோ போறவங்க தயவு செய்து நல்லதே போடுங்க. நாங்கெல்லாம் 3 வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு வந்து நல்லது மட்டும் சொல்லணும், நல்லதுதான் கொடுக்கணும்னு சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்னைக்கா இருந்தாலும் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில தான் இருந்துகிட்டு இருக்கோம். அது மாதிரி யார் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு வீடியோ போடாது.